போயன்ட்ரியினுடைய கடைசி இலை அப்படின்ற ஒரு கதை. ரொம்ப சின்ன கதை, எளிமையாக எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு கதை. ஆனால் அது உணர்த்தக்கூடிய உணர்வுகள் இருக்குல்ல. ஒரு மனிதனுடைய நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையே கடத்திட்டு போகும் அப்படின்றதுக்கு மிக முக்கிய உதாரணமாக இருந்துச்சு. ஒரு அழகான கிராமம். ஓவியர்கள் அனைவருமே அந்த கிராமத்தை தான் ஈக்களை போல மொய்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பெண்கள், ஜான்சி, சூசன் அப்படின்ற 2 பெண்கள் அந்த ஊரில் ஓவியம் வரைகிறதுக்காக வராங்க. ஒரு டீ கடையில் அவங்களுடைய அறிமுகம் ஏற்படுது. பேசிட்டு நண்பர்கள் ஆகிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தளத்தில் இவங்க 2 பேரும் தங்கிட்டு இருக்காங்க. இதில் சூசன் எப்படிப்பட்டவங்கடான்னா ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்க. வாழ்க்கையை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க, ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவங்க. ஆனால் ஜான்சி ரொம்ப பலவீனமானவங்க. தெளிவான ஒரு முடிவை அவங்களால எடுக்க முடியாது. எதை பட்டாலும் பயப்படக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. அவங்க வீட்டுக்கு கீழே பெர்மன் அப்படின்ற ஒரு முதியவர் தங்கிட்டு இருக்கார் கீழ்த்தளத்தில். அந்த முதியவரும் ஓவியர் தான். கிட்டத்தட்ட 60 வயது இருக்கும். மிகப்பெரிய நீளமான தாடி. அவருக்கு ஒரு ஆசை, ஓவியம் வரைவார். ஆனால் ஒரு சிறந்த ஓவியத்தை இதுவரை அவரால் வரைய முடியல அப்படின்றது எல்லாரும் அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அவர் சொல்லுவார், என் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ஒரு மிக சிறந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த 2 பெண்களும் அவர்கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தந்தை உணர்வோடு அவரும் இவங்களை அரவணைச்சிக்கிறாரு. அந்த மாதிரி சூழலில் அந்த கிராமத்தில் நிமோனியா காய்ச்சல் வருது. நிறைய இடங்களில் நிமோனியாவில் இறக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. அதை போல் அந்த நிமோனியா இங்கே ஜான்சிக்கும் வந்துடுது. ஜான்சி படுத்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவர் ஆய்வு அவர் பரிசோதனை பண்ணிவிட்டு நிமோனியா வந்துருச்சு. ஜான்சிக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட நம்பிக்கை இல்லை, மருந்து பாதி நம்பிக்கை பாதி. ஆனால் ஜான்சிக்கு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சூசன் யோசிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அறையில் போயிட்டு நான் ஓவியம் வரைகிறேன்னு சொல்லிட்டு ஓவியம் வரைஞ்சிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு புலம்பலான ஒரு குரல் வருது. 12, 11, 10 திரும்ப அந்த குரல் நின்று போயிடுது. திரும்ப 10, 9, 8 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கு வரிசையில் அந்த குரல் வந்துகிட்டே இருக்குது. யாருன்னு சொல்லி சூசன் போய் பார்க்கும்போது ஜான்சி தான் புலம்பிகிட்டே இருக்காங்க. ஜான்சி கிட்ட போயிட்டு சூசன் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நம்பரை இறங்கு வரிசையில் சொல்லிட்டு இருக்க, என்ன அப்படின்னா, அந்த ஜான்சி படுத்துருக்கிறதுக்கு நேர் எதிரில் ஒரு சாளரம் இருக்குது, ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு பின்புறம் ஒரு திராட்சை கொடி இருக்குது. அது இலை உதிர் காலம். பனிக்காற்று பலமாக வீசுது. அந்த காற்றினுடைய தாக்குதலில் அந்த திராட்சை கொடியிலிருந்து இலைகள் எல்லாமே உதிர்ந்து விழுதுட்டுருக்கு. அதை பார்க்குறா அந்த ஜான்சி. இதை பார்த்து சொல்கிறா, பாருங்கள், திராட்சை செடியில் கிட்டத்தட்ட 15, 20 இலைகள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காற்றுக்கு உதிர்ந்துட்டே வந்துட்டுருக்கு. என் வாழ்க்கையை போல தான். அதனுடைய கடைசி இலை விழும்போது நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் சூசனால் பொறுத்துக்கவே முடியல. திட்டுறா. சூசன் திட்டிட்டு வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தன்னுடைய கீழ் வீட்டில் போயிட்டு அந்த பெர்மன் கிட்ட சொல்கிறா. பெர்மன் அந்த நேரத்தில் குடிச்சிட்ருக்காரு. அவர் கண்களில் கண்ணீர் ததும்புது. தன்னுடைய மகள் எப்படி இந்த துயரத்தை சொல்லுவாளோ அந்த மாதிரி அந்த துயரத்தை எடுத்துக்கிட்டு இவர் கண்கள் கலங்கிக்கிட்டு அப்படியே மேலே வராரு. மேலே 2 பேரும் பார்க்குறாங்க. அடர்ந்த பனி காற்று அடிச்சிட்ருக்கு, மழை பெய்துட்ருக்கு. அந்த திராட்சை செடியில் ஒரு 4 இலைகள் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஜான்சிக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் உதிராமல் இருக்கணும் அப்படின்றது தான். அப்படியே இலைகள் ஒவ்வொன்றா உதிர ஆரம்பிச்சுட்டு கடைசி ஒரு இலை இருக்குது. அடுத்த நாள் ஜான்சி பார்த்துட்டு சொல்கிறா, அந்த இலை உதிரும்போது நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறா. இவரால் பொறுத்துக்கவே முடியல சூசனால். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இலை அப்படியே இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஜான்சி கண் விழிச்சிட்டு கொஞ்சம் அந்த சன்னலை திறந்து விடுன்னு சொல்கிறா சூசன் கிட்ட. சூசன் திறந்த உடனே அந்த இலை மட்டும் அப்படியே இருக்குது. அப்படியே கரும் பச்சை நிறத்தில் அதனுடைய முனைகள் இருக்குது.
அப்படியே ஓரத்தில் பழுப்பு நிறத்தில் அப்படியே இலைகள் இருக்குது. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்க்க ஆரம்பிக்குது. மருத்துவரும் இவளுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு, வாழ்ந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மருத்துவர் சொல்கிறாரு, பெர்மன் கொஞ்ச நாளாக நிமோனியாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் அதிக நாள் தாங்க மாட்டார், நான் மருத்துவமனைக்கு வான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் கிட்ட மருத்துவர் சொல்கிறாரு. பெர்மனை பற்றி அதுக்கு பிறகு, அதாவது அந்த கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாள் சொல்லும்போது, பெர்மன் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப கவலைக்கிடமாக விழுந்து கிடந்தார். அவருடைய சட்டைகள், அவருடைய காலணி எல்லாமே அப்படி பனியால் ஐஸாக மாறி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கிறாங்க, பெர்மன் இறந்துடுறாரு. அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு சொல்லும்போது, ஒரு ஏணி, பழுப்பு நிறத்திலான ஒரு பொடி, கரும்பச்சை நிறத்திலான ஒரு பொடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேலையாள் சொல்கிறான். ஒரு வியப்பான செய்தி என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போது சூசன் கேட்குறா ஜான்சி கிட்ட, அந்த ஏணி, அந்த பழுப்பு நிறமமான ஒரு பொடி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை உத்துப்பார் அப்படின்னு சொல்கிறா. அந்த இலை காற்றுக்கும் அசையறதில்ல, எதுக்குமே அசையறதில்ல. அப்போது அதை வரைந்தது யார் தெரியுமா? பெர்மன் தான் வரைஞ்சாரு. நீ அந்த இலை உதிர்ந்தா இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த, உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு பெர்மன் நினைச்சாரு. அந்த இலையை அன்று இரவு பலத்த அந்த பனி மழையில் அவர் தான் வந்து வரைந்து விட்டார். அவர் வரைந்ததுனால உனக்கு நம்பிக்கை கிடைத்தது. அவர் உனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூசன் பெர்மன் கிட்ட, ஜான்சி கிட்ட சொல்கிறா. ஜான்சியும் சூசனும் இதை கேட்டுக்கிட்டு ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலையில் தங்களையே நினைக்க முடியாமல் துக்கத்தில் அப்படியே உழன்று போகிறாங்க. மிக சிறிய கதை தான். வாழ்க்கையின் நீதி என்னடான்னா, ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை அப்படின்றது மட்டும் இருந்தால் போதும், அந்த உலகத்தினுடைய மிக சிறந்த நிலையை அவனால் அடைய முடியும் அப்படின்றது தான் இது.